சிவபெருமான நேரடியா பார்க்கணும் அப்படின்னா மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை நம்ம பார்த்தாலே போதும் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க. எத்தனையோ லோகங்கள்ல மூன்றாம் பிறை தெரிஞ்சாலும் நம்மளுடைய பூலோகத்தை தெரிகிற அந்த மூன்றாம் பிறையை தான் சிவபெருமான் தன்னுடைய சிரசில எடுத்து சூடிக்கொண்டார். அந்த பாக்கியம் நம்மளுக்கு இருக்கு. அதனால பித்ருலோகம், அதாவது குசஸ்பதி அப்படிங்கிற பித்ருலோகத்திலிருந்து எத்தனையோ பித்ருக்கள் வந்து நம்மளுடைய பூலோகத்துக்கு வந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பண்றதுக்காக காத்து கிடக்குறாங்களாமா. நம்ம இங்க இருந்துட்டே அதை பார்க்காம விட்டா எப்படி? இந்த வாரம் அமாவாசை முடிஞ்சு, அதாவது வர சனிக்கிழமை மூன்றாம் பிறை திதியை திதி அன்னைக்கு நம்மளுக்கு மூன்றாம் பிறை தெரியும். மறக்காம மூன்றாம் பிறை தரிசனம் பண்ணுங்க. அதுவும் சந்திர மௌலீஸ்வரர், சந்திரசேகரர், சந்திரசூடர், அப்புறம் சோமநாதர், சோமசுந்தரர், இந்த மாதிரி பேர்கள் சூடிய சிவபெருமான் ஆலயத்துல நீங்க மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் பண்றது மிக சிறப்பு. ஆலயம் வந்து நீங்க சந்திர தரிசனம் முடிச்சுட்டு ஒரு 6 நிமிஷத்துக்குள்ள சந்திர பகவானுக்கு நீங்க அபிஷேகம் ஆராதனைகள் பண்றது மூலியமா கண்கள்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கண் நோய்கள் எல்லாம் தீர்றதுக்கான பாக்கியம் நம்மளுக்கு நிறையவே இருக்கு.